அப்போ இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு நல்ல இடங்களில் அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது பில்லி சூனிய ஏவல் செய்வனையாருடைய தாக்கம் கம்மியா இருக்கும். ஓகே. ஆனா பிடிக்காம இருக்காது. சரிங்களா? அதே நேரத்தில் அவங்களுக்கு வீக்கா இருக்கும் பொழுது இதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். இப்போ இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஐயப்பனுக்கு மாலை போட்டு 48 நாள் விரதம் இருக்கிறவங்கள பில்லி சூனியம் தாக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு சம்பவமே இல்லை. அப்படின்னா வருஷம் 320 நாள் மாலை போட்டிருப்பாங்களே. ஆமா. பரிகாரம் பண்ணணும்னு, மாந்திரிகரை பார்க்கணும்னு, கோயில் குளத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இல்லை ஐயப்பன் கோயிலே போய் படுத்திருக்கலாம். அங்கே ஒன்றும் தப்பும் கிடையாது. நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும், நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சாலும், உங்களுக்கு பிளாக் மேஜிக் மாந்திரிகத்தினுடைய தாக்கம் இருக்கணும்னு கர்மாவினை ஒன்று இருந்தால் அது நடந்தேறும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? புத்தகத்தை படிக்கிறதை விட மத்தகத்தை படிக்கணும்னு புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்காரு. புத்தகத்தையும் படிக்கணும், இல்லைன்னு சொல்லலை. அதில் இருக்கிற குறிப்புகளை விட மத்தகத்தில் இருக்கிறாங்கிறார். என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறையா படிச்சிருக்கிறீங்க, நான் நிறையா படிக்கலை. ஆனால் உங்களுக்கும் ஒரு நாளைக்கு 80,000 தாட்டுகள் மேலே இருந்து வருதான். 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.